வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை புதுச்சேரிக்கு மிக அருகில் புயலாக கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக இன்று கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மேலும் தரைக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது மழையும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. அலைகள் ஆர்ப்பரித்து சுமார் 5 முதல் 6 அடி வரை எழும்புகின்றது. இந்நிலையில் கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் புயலை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், நல்லவாடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு படகுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அவருடன் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் உடன் இருந்தனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை புதுச்சேரிக்கு மிக அருகில் புயலாக கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக இன்று கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மேலும் தரைக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது மழையும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. அலைகள் ஆர்ப்பரித்து சுமார் 5 முதல் 6 அடி வரை எழும்புகின்றது. இந்நிலையில் கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் புயலை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், நல்லவாடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு படகுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அவருடன் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் உடன் இருந்தனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை புதுச்சேரிக்கு மிக அருகில் புயலாக கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயல் காரணமாக இன்று கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை, நல்லவாடு, மூர்த்திகுப்பம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் உள்ள சுற்றுலா தலங்கள் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. மேலும் தரைக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. புயல் நெருங்க காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகரிக்கும் என்பதால் கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுமையாக மூடப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களாகவே புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகின்றது. கடல் அலையானது ஆர்ப்பரித்து கொண்டு கரையை நோக்கி வந்து 5 அடி முதல் 6 அடி வரை எழும்புவதால் மீனவ கிராமங்களில் மழைநீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்ட நிலையில் மீனவர்கள் 5வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை.
மேலும் காற்றின் வேகம் 70 முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் உடனடியாக அவர்களது மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை மேடான பகுதிகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் தற்பொழுது மிதமான மழை பெய்து வருகின்றது. மேலும் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள் புதுச்சேரிக்கு மிக அருகில் புயலாக கரையை கடக்கக்கூடும் எனவும், புயல் கரையை கடக்கும் பொழுது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தரைக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது கனமழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவர் படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று நிறுத்த உத்தரவிட்டார். இதனையடுத்து கடற்கரையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கட்டுமரம் மற்றும் படகுகளை கிரேன் இயந்திரம் மற்றும் டிராக்டர்களை கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஊழியர்கள் மற்றும் மீனவர்கள் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஃபெஞ்சல் புயலாக வலுப்பெற்ற நிலையில் இன்றிரவு புதுச்சேரி அருகே கரையை கடக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புயலை எதிர்கொள்ள 4000 அரசு ஊழியர்கள் பணியில் உள்ளனர். 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை 10 மணி முதல் தற்பொழுது வரை சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றது. காற்றின் தாக்கத்தால் நகரின் ஒரு சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்துள்ளன. இவற்றை தீயணைப்பு மற்றும் பொதுப்பணித்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக லாஸ்பேட்டை ஈசிஆர் செல்லும் சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது. மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் புதுச்சேரியில் ஈசிஆர் சாலை, காந்தி வீதி, புசி வீதி ஆகிய பிரதான சாலைகளிலும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட தாழ்வான குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வருவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெங்கல் புயலாக உருமாறிய நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்த நிலையில் பிபிஆர் அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பிபி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள்
பலர் கலந்து கொண்டு தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிபி ராமலிங்கம் தனது சொந்த செலவில் தார்பாயை வழங்கினார். அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் முனைவர் மற்றும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து ஐயனை வழிபட்டார். இக்கோவிலில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம், அழகானந்தம், ஐயப்பன், மகா, சரண், பிரகாஷ், ரூபன், அஜித், கோவர்தன், தீபக் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.